எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 1/12 அதாவது டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன மாதிரி நிஃப்டி இன்றைக்கி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி க்ளோஸ் பண்ண நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 26,202.95. ஸோ ஆல்மோஸ்ட் 26,203 ரூபா வந்துருக்குது. அதே மாதிரி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 26,387 ரூபா, கிட்டத்தட்ட 184 ரூபா டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ இந்த 184 ரூபா டிஃப்ரென்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து மொத்த இதுவுமே மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பை சைடாக பையர்ஸ் எப்படி இதில் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 26,200 ஸ்பாட் வந்து 109.30 காசுக்கும், பிஇ வந்து பார்த்திங்கன்னா 70.45 ரூபா முடிஞ்சிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த சினாரியோ படி வீக்லி என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியோடைய ரேஞ்சு, அதாவது நம்ம நிஃப்டி ஸ்பாட்டோடைய ரேஞ்சு எங்கே வரையும் போகும் பார்த்திங்கன்னா 26,693, 387 இதெல்லாம் ஹையில் இருக்கும். 297, 242, 26,222. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் இருக்கும். 298 இதெல்லாம் வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கீழே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,019, 26,111, 26,164, 184, 26,108, 26,013. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா, ஸ்பாட்டை பொறுத்தவரையும். அப்போ நம்ம சிஇ என்ன மாதிரி மூவ் ஆகும் வீக்லியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, இப்போது ஏடிஎம் ப்ரைஸ்லேருந்து எப்படி மூவ் ஆகலாம் மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா 147.85, 128.70, 203.30, 204.30, 293.30, 299.55. ஸோ இந்த மாதிரி ஏரியா ஃபுல்லாக டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி கீழே போச்சு, கால் வந்து கீழே போச்சுன்னா 17.30, 70.45, 89.90, 14.30. ஸோ இந்த ரேஞ்செலாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லியோடைய ரேஞ்ச் எங்கே டச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 89, 109.30, 162, 284, 293, 165 இதெல்லாம் வந்து அக்ரெசிவ் மூவ் போகும்போது இந்த பெரிய ஹையெல்லாம் டச் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 162, 109 இதெல்லாம் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா. அதே மாதிரி புட் சைடில் கீழே போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 39.60 ரூபா, 57 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் புட் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு தான் தெரியும் இது எப்படி இதாகுது. ஆனால் இப்போ புட் சைடு கீழே இவ்வளோ தான் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம சைடுவே போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி சைட்வேஸில் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ புட் சைடு அப் டவுனில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கால் சைடு ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புட் சைடு இப்படி மூவ் ஆகி இப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா கால் சைடு டவுன் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி இப்போ சினாரியோவில் வந்து எது பாசிட்டிவாக இருக்க போகுது, எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ இது எந்த மாதிரியான லெவலில் இது கிராஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இந்த லெவலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்குது. வியூ வந்து கால் சைடு போகிறதுக்கான வியூ நிறையா இருக்குது. பார்க்கலாம் எப்படி மூவ் ஆகும். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் டச் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் டச் பண்ணதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை சைட்வேஸில் போயிட்டு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.